தாமதம் ஏற்படும். 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா. அதே போல் 6ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா தண்ணீரில், தாய் வர்க்கத்தில் யாராவது தண்ணீரில் இறந்தவங்க அவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. 6ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா ஸ்கூலில் வேலை கிடைக்கும். ஆசிரியர்களில் ஏதாவது ஒரு வேலை, அலுவலக வேலையோ ஏதோ ஒரு வேலை பள்ளியில் கிடைக்கும். அதே போல் இவங்களுக்கு எதிரி யார் இருப்பாங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க, வெளியில் இருக்க மாட்டாங்க. இவங்க 6ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு நிரந்தர வீடு அமையாமல் வாடகை வீட்டில் வசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ நம்ம 6ஆம் அதிபதி லக்கணத்திலேருந்து 5ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா எப்படி பலன்கள்? 5ஆம் இடம் குழந்தைங்க. கண்டிப்பாக குழந்தைகளோட ஒரு கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும். குழந்தைக்கு ஒரு மருத்துவ செலவு இருக்கும். அதே போல் குழந்தைகளால் ஒரு கடன் வரும். குலதெய்வத்தில் ஒரு வழிபாடு பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ இப்படி ஒரு பாவத்துக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மிகச் சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, பஞ்சபூத தத்துவங்கள்னு ஒன்று இருக்கும். நமக்கு எல்லாமே தெரியும். நீர், நிலம், காற்று, நெருப்பு. இதை ஜோதிட ரீதியாக நாம் துல்லியமாக கணித்து நமக்கு வரக்கூடிய ஜாதகம் பார்க்க வரக்கூடியவங்கள்ட்ட பரிகாரங்களை சொன்னோம்னா அது மிகச்சிறந்த முறையில் அவங்களுக்கு பலிதமாகும். எப்படி பலிதமாகுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள், ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள். அப்போ மித்திரக்கூடிய கிரகங்கள்லாம் என்ன? இப்போ செவ்வாய் நெருப்பு கிரகம், சரிங்களா? அதே போல் சனி பகவான், புதன் பகவான், குரு பகவான். நிலத்தருடைய கிரகம் ஆள்றது புதன். அதுக்கடுத்து நீரை ஆள்றது சுக்கிரன், ஆகாயத்தை ஆள்றது குரு, காற்றை ஆள்றது சனி. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இந்த நான் சொன்ன கிரகத்துக்கு எல்லாமே 2 வீடு கொடுத்துருப்பாங்க ஜாதகத்தில், ராசி கட்டத்தில். அப்போ இந்த 5 கிரகங்களும் ஒவ்வொன்றை கட்டுப்படுத்துகின்றன. இப்போ நான் சொன்னேன், நிலத்தை கட்டுப்படுத்துறது புதன். இந்த புதனுடைய கட்டுப்பாட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதை நம்ம 27 நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள். இப்போ ஒருத்தருக்கு தசை நடக்குது, அதாவது பாதாதிபதி தசையோ மாராதிபதி தசையோ அல்லது ஆறுக்குரியனுடைய தசை நடக்கிறப்ப பஞ்சபூதத்தின் அடிப்படையில், அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் பரிகாரங்களை கூறினால் அந்த பரிகாரத்தை அவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்வடைகிறது. இப்போ நம்ம பார்த்துருக்கோம், நீரினுடைய அதிபதி சுக்கிரன் சொன்னேன், சரிங்களா? அப்போ நீரினுடைய அதிபதினா இப்போ நமக்கு தெரியும் 27 நாம யோகங்கள் இருக்குது. அந்த 27 நாம யோகங்களில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டாலோ, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் தசை நடத்தி அவங்க பாதிக்கப்பட்டாலோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம யோகங்களின் அடிப்படையில் சுக்கிரனுடைய வரக்கூடிய நாளில் அபிஷேகங்கள் செய்யலாம். யார் கோயிலில் பாலாபிஷேகம் செய்யலாம். இப்படி ஒன்று நம்ம ஒரு கிரகத்துக்கும் நம்ம பார்த்து செய்யலாம். இப்போ நான் சொன்னேன், ஆகாயத்தினுடைய அதிபதி குரு, சரிங்களா? அந்த ஆகாயத்தினுடைய அதிபதி குருனா குருவினுடைய நட்சத்திரத்தினால் பாதிக்கப்பட்டாலோ, சரிங்களா? அப்போ ஆகாயத்தினுடைய பஞ்சபூதத்திற்கு நாம் குறிப்பிட்ட முறையில் வரக்கூடிய ஜாதகருக்கு நாம் பரிகாரங்களை கூறினோம் என்றால் அது மிகச்சிறப்பான முறையில் அவர்களுக்கு பலித்து அவர்களுக்கான தீர்வு ஏற்படும். அதுக்கடுத்து சனி பார்த்தீங்கன்னா கர்மகாரகன்னு சொல்கிறோம். அவர் தான் கரணங்கள் அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர். அப்போ சனியால் பாதிக்கப்பட்டாலோ, சனி புத்தியாலோ, சனி திசையோ நடந்து பாதிக்கப்பட்டாலோ நாம் சனிக்கிழமை அன்றோ இல்லை அவங்களுக்கு அந்த சனியினுடைய நட்சத்திரங்கள் அன்றோ கர்ணநாதனை சென்று வழிபடுங்கள் என்று கூறினால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார்கள். இது மாதிரி பஞ்சபூதங்களை அடிப்படையாக வச்சு அவங்களுக்கு வரக்கூடிய கேரியரையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னென்ன கேரியரில் எப்படி அவங்க ஜாபுக்கு போவாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி அவங்கள சரியாக கைட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய ஜாதகர் நம்மகிட்ட வந்தோம், திருப்தியாக பலன்கள் பார்த்தோம், நடந்துச்சு அப்படின்னா மீண்டும் வருவார், நமக்கு நிறையா பேர்த்த ரெஃபரன்ஸ் பண்ணுவார். ஜோதிடத்தில் வந்தோம் தசாபுத்தி இதை மட்டும் பார்த்து சொல்லாமல் பாவகம், சூட்சம், அதாவது 5 முக்கியமான அங்கங்களான, சரிங்களா, நாள், கிழமை, கரணம், இது போன்ற விஷயங்களையும் பார்த்து பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஜாதகருக்கு பலன்களை உரைக்கும் பொழுது அந்த ஜாதகர் அவருக்கு அது நடந்து அந்த ஜாதகரும் முன்னேறுவார். அந்த ஜாதகரின் மூலமாக ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிடர்களும் தங்கள் தொழிலில் முன்னேறுவார்கள் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பளித்த குரு பாக்கியநாதன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.